எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். பாக்கியராஜுடைய மகன் அவர்கள் பேசின ஒரு குறிப்பிட்ட தகவல் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. என்னடா பாக்கியராஜுடைய மகன் இப்படி பேசியிருக்கிறாரே அப்படின்னா அந்த பேட்டியை பார்த்த ஒவ்வொருத்தருமே இப்போது அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அப்படி பல விஷயங்களை பாக்கியராஜ் அவர்களுடைய மகன் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே இப்போ இதுதான் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. வாங்க நேயர்களே, பாக்கியராஜுடைய மகன் பாக்கியராஜ் குறித்து என்ன பேசினார், எதனால் இவ்வளவு கடுமையாக பேசியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, பாக்கியராஜ் அவர்கள் 3 நாட்களுக்கு முன்னாடி இறந்து போனார். அவருடைய மரண செய்தி நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெருமளவுக்கு சோகத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படி இருக்கும்போது நேயர்களே, அவரை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 விஷயங்களையும் நம்ம சொல்லலாம். முதல் விஷயம், இப்போ நம்முடைய தமிழ் சினிமா திரையுலகத்தில் எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அத்தனை நடிகரில் ஒரு பாதி நடிகர்களுக்கு மேலே, முக்கால்வாசி நடிகர்களுக்கு மேலே பிளாக் மார்க்ஸாக இருக்கும். ஹீரோயின்ஸ் கிட்டே இந்த மாதிரி தவறாக நடந்துக்கிட்டாங்க, ஹீரோயின்ஸ் கிட்டே இந்த மாதிரிலாம் பேசுனாங்க, இதற்கெல்லாம் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல நடிகர்கள் மேலே தவறான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். இப்போ இருக்கிற நடிகர்களுக்கே இப்படின்னா, அந்த காலத்தில் இருக்கிற நடிகர்களில் 90% நடிகர்கள் மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கும். ஆனால் இப்படி எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இல்லாமல் அந்த காலத்தில் பாக்கியராஜ் கூட நடித்த அனைத்து நடிகைகளாலும் புகழப்பட்ட ஒரு நடிகர்னா அது பாக்கியராஜ் அவர்கள் தான். இதிலிருந்து பாக்கியராஜ் அவர்கள் எந்த அளவுக்கு நல்ல மனிதர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பாக்கியராஜை பற்றின இரண்டாவது முக்கியமான விஷயம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இருந்த நடிகர்கள் எல்லாருமே 4 வில்லன்களை அடிக்கிறது, பெரிய பெரிய ஹீரோயிசம் பண்ணுறது, இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் மட்டும்தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. பாக்கியராஜ் மட்டும்தான் அப்படியே வித்தியாசமாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த கதாபாத்திரங்கள் நடித்தார். இவரை மாதிரி வேறு யாருமே அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் நடிக்கவே கிடையாது. இவர் மட்டும்தான் நடித்தார். இப்படி ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணார். பொதுவாக யாராக இருந்தாலுமே பயந்துப்பாங்க, ஆனால் தைரியமாக ட்ரை பண்ணார். இப்படி இவர் நடித்த அனைத்து படங்களுமே 200 நாட்களுக்கு மேலே ஓடின படங்களாக தான் இருந்திருக்குது. இன்னைக்கு வரைக்கும் பாக்கியராஜுடைய ரசிகர்கள் மிக பெரும் அளவுக்கு பெண் ரசிகர்கள் இருக்கிறாங்க. இவருடைய இந்த ஒரு வித்தியாசமான படங்களுக்காகவும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடித்த படங்களுக்காகவும். மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் எந்த அளவுக்கு தன்னுடைய குரு மேலே மரியாதை வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவருடைய இறப்புலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தன்னுடைய குருவான பாரதிராஜா அவர்கள் இறந்த உடனே அந்த துக்கம் தாங்காமல் 2 வாரத்தில் இறந்து போயிருக்காரு. அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிராஜா தான் பாக்கியராஜ் தன்னுடைய முதல் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக எடுத்துக்கிட்டாரு. பாரதிராஜா தான் பாக்கியராஜ் 2வது படத்திலும் அசிஸ்டன்ட் டைரக்டராக எடுத்துக்கிட்டாரு. 3வது படத்தில் ஒரு கதாபாத்திரத்தையும் கொடுத்தாரு. இப்படி தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கின பாரதிராஜா அவர்கள் தன்னுடைய குரு அவர்கள் இறந்த துக்கம் தாங்க முடியாமல் பாக்கியராஜ் அவர்கள் 2 வாரம் கழித்து இறந்து போயிருக்காரு. இதில் இருந்தே பாக்கியராஜ் அவர்கள் தன்னுடைய குரு மேலே எந்த அளவுக்கு அன்பாக இருந்திருக்கார் அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, பாக்கியராஜுடைய மகன் எதனால் இப்படி பேசியிருக்காரு, இப்படிப்பட்ட நல்ல மனிதரை எதனால் தவறாக பேசியிருக்காரு, அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜுடைய மகன் சிறு வயதாக இருக்கும்போது அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, தான் அப்பா யாருன்னு கேட்டால் பாக்கியராஜ் அப்படின்னு சொல்ல மாட்டாராம். அதற்கு காரணம் என்னென்னா, அவருடைய படங்களில் நிறைய ஹீரோயின்ஸோட ரொமான்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்களும் ரொம்பவே நகைச்சுவையாக காட்டியிருப்பார் அவரே. இதனால் பாக்கியராஜுடைய மகன் சாந்தனுக்கு ரொம்பவே வெக்கமாக இருக்குமா. தன்னுடைய அப்பா பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லவே மாட்டாராம். ஆனால் வயசு ஆக பெரிய ஆள் ஆக தன்னுடைய அப்பாவுக்கு சமூகத்தில் எந்த அளவுக்கு மரியாதை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே நொந்து போயிட்டாராம். நம்முடைய அப்பா இந்த தமிழ் சினிமா துறையுலகில் மொத்தமாக உலக திரையுலகத்திலேயே இவ்வளோ நல்ல மனிதராக இருந்திருக்காரு. ஒவ்வொரு ஹீரோஸும் ஒவ்வொரு பெண்களையும் அவ்வளோ தவறாக நடத்துகிறப்ப நம்முடைய அப்பா இத்தனை ஹீரோயின்ஸ் கிட்ட நல்ல பெயர் எடுத்து வச்சிருக்காரு, இத்தனை பெண்களுடைய நல்ல பெயரை எடுத்து வச்சிருக்காரு. சின்ன வயசில் இவருடைய பெயரை சொல்கிறதுக்கு கூட நம்ம வெக்கப்பட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டிருக்கிறாராம். இந்த குறிப்பிட்ட விஷயம் தான் இப்போ வெளியாகி மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்குது. நேயர்களே, இப்படிப்பட்ட நல்ல மனிதரான பாக்கியராஜை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவருடைய எந்த படங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், எந்த படத்திலிருந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிங்க. நன்றி.